எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே அக்கா, இப்ப சொல்லுக்கா, உனக்கு கௌதம பிடிச்சிருக்கு தானே? பிடிக்கலன்னு அக்கா எப்படி சொல்லும்? இது வரைக்கும் அக்காக்கு பார்த்த மாப்பிள்ளையிலே இவர்தான் செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. அக்கா அங்க சொல்ல வெக்கப்பட்டுட்டு தான் சொல்லல, அப்படிதானே அக்கா? அக்கா, சூப்பர் மாப்பிளக்கா. தேடினாலும் இந்த மாதிரி ஒரு ஆளு கிடைக்கவே மாட்டாரு. பொண்ணுங்க விஷயத்துல பக்கா ஜென்டில்மேன். அவரை கண்ணை மூடிட்டு நம்பலாம், அதுக்கு நான் கேரண்டி. நீ ரொம்ப கொடுத்து வச்சவக்கா. கங்க்ராட்ஸ் மீனா. ஒரு கம்பீரமான மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிருக்காரு. ஹைட் வெயிட்னு செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. உனக்கு பக்கா மேட்சா இருப்பாரு. நீ அங்கேயே ஓகே சொல்லிடுவேன்னு எதிர்பார்த்தேன். இப்போ ஒன்னும் கெட்டு போகல. நீ ஊன ஒரு வார்த்தை சொன்னினா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டும் 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 தான். ஏண்டி, அவகிட்ட அவ அபிப்பிராயம் என்னன்னு கேப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. என்னம்மா, உனக்கு ஓகே தானே? பெரியம்மா, நான் கொஞ்சம் யோசிக்கணும் பெரியம்மா. என்னத்த யோசிக்க போற? கண்ணுக்கு லட்சணமா தங்கமான மனசோட ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு போகாம என்ன யோசனை வேண்டி கிடக்கு? இங்க பாரு மீனாட்சி, சரின்னு சொல்லு. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எங்க சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு போன் பண்ணி நல்ல முகூர்த்தமா பார்க்க சொல்லுங்க. அம்மா இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா. எதுக்கு? நல்ல மாப்பிள்ளைன்னு எல்லாரும் சொல்றோம். அதுவும் காதுல வேலை. எதுக்கு டைம் வேணும்? கோதாவரி, கல்யாணம் செஞ்சுக்க போறவ அவ. இந்த விஷயத்துல எல்லாம் கட்டாயப்படுத்த கூடாதுமா. அவளுக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு. அதுக்கு இல்லக்கா. கோதாவரி, அதான் சொல்றாங்கல்ல, இப்ப என்ன அவசரம்? கொஞ்சம் டைம் கொடுப்போம். அவ வாழ்க்கை அவ முடிவு பண்ணட்டும். இந்த மாப்பிளைக்கு என்னங்க குறைச்சல்? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, இவளுக்கு மட்டும் என்னவா? நமக்கு பிடிச்சிருந்தா போதுமா? வாழப்போறவ அவதானே. சரி, முதல்ல வெளில வாணி. அவளை கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. என்ன காய்? வாங்க எல்லாரும் வெளியில. கோதாவரி வா. ஊம கொட்டம், உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துடுச்சா? மிஞ்சி போனா நீ என்னடி பண்ணிடுவ? என்ன பண்ணாலும் நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. நான் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும். பார்த்துக்கிட்டே சார் 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 கண்ணை திறந்து பாருங்க சார். சார் சார் கண்ணை திறந்து பாருங்க சார். நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
நீங்கள் தான் என் லைஃப். உன்னை எனக்கு பிடிக்கலன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க, நான் போயிடுறேன். மீனுக்குட்டி, எல்லா பொண்ணுங்களும் பார்த்த உடனே எனக்கு சைட் அடிக்க தான் தோணும். ஆனால் மீனாட்சியை பார்த்த உடனே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. மீனாட்சிக்காக என் உயிரை கொடுப்பாங்க. அக்கா அக்கா இங்க வாயே. என்னடி இங்க வா அக்கா. என்ன அக்கா அக்காக்கு சூப்பரான ஒரு மாப்பிள்ளை செட் ஆயிட்டாரு. எப்படியும் அக்கா ஓகே சொல்லிடும். அதுக்கப்புறம் உன் கல்யாணம் தானே. என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? முதல்ல அக்கா கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும். கல்யாணத்துக்கு வாங்குற கடன் எல்லாம் நான் வேலைக்கு சேர்ந்து அதை அடைக்கணும். எவ்ளோ வேலை இருக்கு. ஆமா, நீ ஏன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஏதாவது ஆள் செட் பண்ணிட்டியா? அட நீ வேற. நான் ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்கணும், அதுக்கப்புறம் நல்லதா ஒரு வேலைக்கு போகணும், ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டு அப்பா அம்மாவை கூட கூட்டிட்டு போய் வச்சுக்கணும். இதுதான் என்னோட எய்ம். மேரேஜ்லாம் அதுக்கப்புறம் தான். இங்க பாருங்க, மீனாட்சி அக்கா கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் நான் தான் உங்க 2 பேருக்கும் மீனாட்சி. நான் தான் உங்களை பார்த்துப்பேன். நான் சொல்றதை தான் நீங்க எல்லாம் கேட்கணும். என்ன புரிஞ்சுதா? சரிங்க மேடம், நீங்க சொல்றபடி கேக்குறோம். ஓகேவா? இப்ப பாத்திருக்க மாப்பிள்ளையோட அக்கா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மா பட்ட கஷ்டம் எல்லாம் அப்படியே போய் அப்பாவோட பெரிய பாரம் கம்மியாயிடும். ஒவ்வொரு தடவையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேணாம்னு சொல்லும்போது அம்மா எவ்வளவு வேதனைப்படுவாங்க தெரியுமா? இந்த சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்சா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாமா, இதுக்கு மேல நீ ரொம்ப சந்தோஷப்படுவியே. ஏன்னா ஊர் விட்டு கிளியர் ஆயிடும்ல. ஏய் வால் என்ன? சார் சார் கண்ணை திறங்க சார். சார் சார் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? தலையில தான். நான் உங்களை பார்த்துட்டே தான் சார் வந்தேன். நீங்க பைக் ஓட்டிட்டு வரும்போது கண்ட்ரோலே இல்லாம தான் வந்தீங்க. ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டு இருக்கா? இந்த வயசுல ஃபேமிலி ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸே இல்லை. சோ லவ் மேட்டர் தான். இல்லைன்னா உடனே இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. அப்ப அதுதான் உங்க கண்ணே சொல்லுது சார். லவ் பண்றவன் இன்னொரு லவ் பண்றவனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். நீங்க பாக்குறத பார்த்தா நான் வேற யாரையோ லவ் பண்றேன்னு நினைச்சிட்டீங்க போல. நான் லவ் பண்றது மீனாட்சி தான் சார். கண்டதும் காதல் சான்ஸே இல்ல சார். மீனாட்சி அது என்ன கண்ணு சார், அது இமிடியேட்டா விழுந்துட்டேன் சார். மீனாட்சின்னு கரெக்டா தான் சார் பேர் வச்சிருக்காங்க. சார் உங்களை எப்படி சார் வீட்டுல கூப்பிடுவாங்க? மீனாட்சியா இல்ல மீனாவா? நான் மீனுக்குட்டின்னு கூப்பிடலான்னு இருக்கேன். நல்லா இருக்குல்ல? நீங்க
நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னடா மீனா இன்னும் ஓகேவே சொல்லல, அதுக்குள்ள இவன் இப்படியெல்லாம் பேசுறான் தானே? அவங்க கண்டிப்பா ஓகே சொல்லுவாங்க சார். எனக்காகவே பிறந்த ஏன் மீனு குட்டி சார் அவங்க எப்படி என்ன வேணான்னு சொல்லுவாங்க? பாருங்களேன், அவங்கள பத்தி பேசினாலே எனக்கு புல்ல அரிக்குது. தெரியுதா உங்களுக்கு? சார், அவங்களுக்கு என்ன சார் பிடிக்கும்? நெக்ஸ்ட் டைம் போகும்போது வெறும் கையோட போக கூடாதுல்ல, அவங்களுக்கு ஏதாவது gift வாங்கணும். நீங்க அவங்க ரிலேஷன் சொன்னதுனால தான் உங்களுக்கு தெரியும்னு நான் கேக்குறேன். சொல்லுங்க சார், அவங்களுக்கு என்ன சார் பிடிக்கும்? அவங்களுக்கு என்னதான் பிடிக்கும்? சார், என்ன சார் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்களுக்கு என்ன சார் பிடிக்கும்? அந்த அளவுக்கு எனக்கு அவங்க கூட பழக்கம் இல்லை. ஓ அப்படியா? நீங்க ரிலேஷன் எதுவும் ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்கும்னு நினைச்சேன். சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள போய் பார்க்கலாம்ல, அது ஒன்றும் தப்பில்லையே. என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயோ சாரி சார், நீங்களே மூட் அவுட்ல இருக்கீங்க. நான் உங்ககிட்ட போய் எக்ஸைட்மெண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. என்னால என்ன முடியுமோ எல்லாமே நான் பண்றேன். யார் சார் அந்த பொண்ணு? சார், கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார், என்ன நம்புங்க. மீனாட்சியோட ரிலேஷன் நீங்க, உங்களுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நான் பேசுறேன், கேட்கலன்னா பொண்ணே தூக்கிடுவோம். பொண்ணை வச்சு காப்பாத்துற அளவுக்கு நீங்க செட்டில்டு தானே? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிசினஸ் பண்றீங்களா இல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்களா? ஹலோ அம்மா, இதோ வந்துடுறேம்மா. சாரி சார், வர வழியில அம்மாவை பர்ச்சேஸ் பண்ண விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் உடனே கிளம்பணும். சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு ஜாப் இல்ல பிசினஸ்ல செட்டில் ஆனதான் நம்ம பொண்ணு வீட்டிலே போய் பேச முடியும். உங்க பர்சனல் விஷயத்துல நான் தலையிடுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இதான் என் விசிட்டிங் கார்டு, இதுல என் நம்பர் இருக்கு. வேலை கிடைச்சதும் கால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் அந்த பொண்ணு உங்களுக்கு தான், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே பாய் சார், டேக் கேர். மா, என்னம்மா இது? ஒரு முக்கியமான ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓடிபி அந்த போன்ல தான் இருக்கு. டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆயிடுமா? கொடுங்க. ஆமா, இப்படியே நீயும் அப்பாவும் பிசினஸ் பிசினஸ்னு அலைஞ்சிட்டு இருங்க. வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஆச்சு இப்போ? உனக்கு தம்பின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் என்ன பண்றா ஏது பண்றான்னு யாராவது பாத்தீங்களா? என்னென்னமா பண்ண சொல்றீங்க? உன் கூட வச்சுக்கோன்னு சொன்னீங்க. 2 நாள் ஆபீஸ் பக்கம் வந்தான், அதுக்கப்புறம் ஆளே காணோம். மா, என் கூடலாம் அவனுக்கு சரிப்பட்டு வராதுமா. டேய், அவன் இப்பெல்லாம் சரியா சாப்பிடுறதே இல்லடா. ரூமுக்குள்ள போய் அடைஞ்சு கிடக்குறான். மூஞ்சியெல்லாம் அழுது அழுது செவந்து போய் கிடக்கு. என்ன ஏதுன்னு கேட்டா என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறான். சரிம்மா, இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்? என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். நீ போய் அவன் கிட்ட என்னன்னு கேளு. எங்க இருக்கான்? அவன் ரூம்ல இருக்கான். சரி, நீங்க போங்க, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். டேய், அவன்கிட்ட போய் பேசணும்னு சொல்றேன், மறுபடியும் போனை வாங்கி உன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. ரூம்ல தானம்மா இருக்கான். ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க. இந்த ஆன்லைன் பேமெண்ட்டை முடிச்சுட்டு நான் கண்டிப்பா போய் அவனை பார்க்கறேன். நீங்க எல்லாரும் இப்படியே இருங்க. வீட்ல உள்ள பிரச்சனையை விட உங்க வேலை தான் உங்களுக்கு எல்லாம் முக்கியமா போச்சு. அக்கா,
என்னக்கா இங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன். அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு வர சொன்னாங்க. என்ன கேட்டு வர சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தியாக்கா? என்னக்கா முடிவு பண்ணிருக்க? அப்பா அம்மா முகத்தை பார்த்து அதை என்னால சொல்ல முடியல. அதான் நான் வந்திருக்கேன்ல, என்கிட்ட சொல்லு. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல சக்தி. ஏண்டி இஷ்டம் இல்ல? அந்த மாப்பிளைக்கு என்ன குறைச்சல்? கோதாவரி, ஏன் இப்படி சத்தம் போடுற? அக்கம் பக்கத்துல எல்லாம் வீடு இருக்கு, கொஞ்சம் மெதுவா பேசு. இவள முதல்ல என்னன்னு கேளுங்க. என்ன இஷ்டம் இல்லையா அவளுக்கு? இதை விட எப்படி மாப்பிளை வேணுமா? அம்பாரில ஏறி வரணுமாமா? கோதாவரி, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னம்மா, ஏன் இஷ்டம் இல்லைங்கிற? காரணத்தை சொன்னாதானமா எங்களுக்கும் தெரியும். காரணம் என்னன்னு எனக்கும் தெரியலப்பா. ஆனா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்ப்பா. பாத்தீங்களா எப்படி பேசிட்டு இருக்கான்னு? காரணம் தெரியலையா? குடும்ப சூழ்நிலை என்னன்னு யோசிக்காம திமிர் எடுத்து பேசிட்டு இருக்காங்க இவ. கோதாவரி, கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியாருன்னு ஏன் வாய் அடக்காதீங்க. அவகிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க. நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருக்கோம். ஆனா அது கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க இவ. ஒவ்வொரு நாளும் நம்ம படுற கஷ்டம் எல்லாம் இவளுக்கு தெரியாமையா இருக்கு? தெரிஞ்சிருந்தும் இவ இப்படி பண்றான்னா என்ன ஜென்மங்க இவெல்லாம்? கோதாவரி, நீ இப்படி கோவப்பட்டு கத்துறதுனால எதுவும் நடந்துட போறதில்ல. கொஞ்ச நேரம் நீ பேசாம இரு. ஏம்மா, அந்த பையனுக்கு என்னமா குறை? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல பையன். பிசினஸ் பண்றான், நல்லா சம்பாதிக்கிறான், சொந்தமா வீடு இருக்கு, கார் இருக்கு, தங்கமான குணம் உள்ள மாமனார் மாமியாரு. இதை விட உனக்கு வேற என்னமா வேணும்? சொல்லுமா. அதுக்கு ஏதாவது சரியான காரணம் இருந்தா இந்த சம்பந்தம் வேணாம் நானே சொல்லிடுறேன். எவ்வளவு பொறுமையா கேக்குறீங்க? வாய துறக்கறாளா பாத்தீங்களா இவ? நீங்க எதுக்கு இங்க இவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி சம்மதம் சொல்லுங்க. அம்மா, அக்கா, டேய், நீ வாய மூடி. ஆள் ஆளுக்கு நாட்டாமா பண்ணிட்டு இருக்கீங்க. பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதை இல்லாம போச்சு இந்த வீட்டுல. பெத்தவங்களுக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டதுன்னு? எங்க நீங்க அவளுக்கு போன் பண்ணி நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ண வர சொல்லுங்க. கோதாவரி, அம்மாடி, நீ சம்மதிக்காம அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா. ஏன்னா வாழ போறவ நீதாம்மா. இங்க பாருமா மீனாட்சி, உனக்கு ஒரு நல்லது நடக்கணும் தாம்மா அம்மா இப்படிலாம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கா. அவ மனசு என்னங்கிறது உனக்கே நல்லா தெரியும். உனக்கு தெரியாது எதுவும் இல்லம்மா. நம்ம குடும்பம், சூழ்நிலை எல்லாமே உனக்கு நல்லா தெரியும். பெருசா எதுவும் என்னால செய்ய முடியலனாலும் என் பிள்ளைங்களை எந்த குறையும் இல்லாம தான் வளர்த்திருக்கேன் நான் நம்புறேன். நீதாம்மா எல்லாத்துக்கும் மூத்தவ. உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சாதான் நான் அடுத்து மத்தவங்கள பத்தி யோசிக்க முடியும். இதுவரைக்கும் உங்க அம்மா தான் வார்த்தைக்கு வார்த்தை 4 பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கோன்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பா. அத மனசுல வச்சு பயந்துட்டாமா அப்பா தினம் தினம் ஓடிக்கிட்டே இருக்கம்மா. அதுக்காகத்தான் யாரு லீவ் போட்டாலும் ராத்திரி பகல் பார்க்காம நானே அந்த ஷிஃப்ட பாக்குறேன்னு கேட்டு வாங்கி பார்த்துட்டு இருக்கேம்மா. மோட்டார் வேலையில எப்ப என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு போறேனா நாளைக்கு காலையில திரும்பி வராம போனாலும் போலாம். என்னங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதுதானமா உண்மை. நெருப்புன்னு சொல்றதுனால வாய் வெந்துருவா போகுது. பிள்ளைங்களும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் தான் நான் சொல்றேன். மீனாட்சி,
இத பாருமா, நம்ம நிலைமை என்ன, சூழ்நிலை என்னங்கறத அப்பா உனக்கு தெளிவா சொல்லிட்டேன். எல்லாத்தையும் நல்லா யோசி. காலையில அப்பா டியூட்டி முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன் முடிவை சொன்னா போதும். அது வரைக்கும் நல்லா யோசிமா. ம்? சரியாம்மா? வரட்டுமா? வரேன். மடி, இந்த கல்யாணத்தை உனக்கு சம்மதம்னு சொன்னா அதுக்கு நீ எந்த காரணமும் சொல்ல வேண்டாமா. ஆனா வேணான்னு சொன்னா என்ன காரணம்னு அப்பாக்கு நீ கண்டிப்பா சொல்லி ஆகணும். ம்? வரமா, நல்லா யோசி. வரங்கோதமணி. என்னதான் என் மனசுல நினைச்சிட்டு இருக்காளாம்? அந்த கடவுளுக்கு கூட அது தெரியுமா தெரியலையே. ஆனா ஒண்ணு, இருக்கிற எல்லாரையும் சாகடிச்சிட்டு தான் இவ நிம்மதியா இருப்பா.